இரண்டு உருளைகள் ஒரே கன அளவை கொண்டுள்ளன. ஆனால் இரண்டாவது உருளையின் அடிப்பகுதியின் ஆரம் முதல் உருளையின் அடிப்பகுதியின் ஆரத்தை விட 20% குறைவாக உள்ளது. முதல் உருளையின் உயரத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாவது உருளையின் உயரம் எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு சிலிண்டர் இருக்குப்பா. ஓகேவா? சிலிண்டர் என்ன சொல்லுவோம்? இது சிலிண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சிலிண்டர் இது சிலிண்டர் 1, இது சிலிண்டர் 2பா. ரெண்டு உருளையோட கன அளவுமே சமம்னு சொல்றாங்க. அப்ப கன அளவோட ஃபார்முலா என்னது? ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதோட கன அளவோட ஃபார்முலா என்னப்பா? பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். ஏன் சார் ரெண்டு தடவை எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சிலிண்டர், இந்த பக்கம் ஒரு சிலிண்டர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த ரெண்டு சிலிண்டரோட கன அளவு சமம் சொல்லிட்டாங்க. இப்ப இரண்டாவது சிலிண்டரோட ஆரம் முதல் உருளையின் ஆரத்தை விட 20% குறைவா இருக்கான் அப்படின்னா இதோட ரேடியஸ் நான் 100% எடுத்துக்கிட்டேன்னா இதை விட எவ்வளவு கம்மியா இருக்கணுமா? 20% கம்மியா இருக்கணும் பாப்பா. கொஞ்சம் கவனமா பாருங்க, புரியும். ரெண்டாவது தான் முதலை விட குறைவா இருக்கணும்ங்கிறாங்க. அப்போ முதல் இது வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ன்னு எடுத்துக்கிட்டா 20 கம்மியா இருந்தா அப்ப ரெண்டாவது உருளையோட ரேடியஸ் எவ்வளவா இருக்கும்? 80% இருக்கும். 100 மைனஸ் 20 80% இருக்கும். இப்ப 80%னா இப்படி இவ்வளவு பெருசுக்கு இருந்தா என்னால சால்வ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்? இதை சிம்பிளிஃபை பண்ண போறேன். 20ஆல அடிச்சனா 5, 20ஆல அடிச்சனா எனக்கு 4. அப்போ முதல் உருளையோட ரேடியஸ் R1 ஈக்குவல் டு 5, இரண்டாவது உருளையோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா R2 ஈக்குவல் டு 4. என்னால இப்போ இதுவும் கேன்சல் ஆகும்பா. இப்போ R1 என்னப்பா? R1 வந்து 5பா. அப்ப R1 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 25. அதாவது 5 ஸ்கொயர் பண்ணா 25 இன்டு H1 ஈக்குவல் டு இங்க R2 என்னப்பா? 4 ஸ்கொயர் பண்ணா என்னப்பா? 16 இன்டு H2. அப்போ H1 டிவைடட் பை H2 ஈக்குவல் டு 16. இந்த 25 இந்த பக்கம் கீழே வருது. 25 கீழே வருது. அப்போ கீழே வருமா? அப்போ H1 ஓட ரேஷியோ என்னப்பா? H1 ஓட ரேஷியோ 16. H2 ஓட ரேஷியோ என்னப்பா? 25. இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படின்னா, முதல் உருளையின் உயரத்தோடு ஒப்பிடும்போது இரண்டாவது உருளையின் உயரம் எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அதிகம் சதவீதம் அப்படின்னு ஒரு क्वेश्चनல இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்மேட் சொல்லிருப்பேன். ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு, ரெண்டு H1க்கும் H2க்குள்ள வேறுபாடு டிவைடட் பை இங்க அதிகம்னு வந்துருச்சுன்னா, இங்க அதிகம் தான क्वेश्चन கேக்குறாங்க. எத்தனை சதவீதம் அதிகம் தான கேக்குறாங்க. அப்போ கீழ நம்ம குறைவு அப்படிங்கறத நம்ம போடணும். குறைவு இன்டு 100%. 16க்கும் 25க்குள்ள வேறுபாடு என்னப்பா? எவ்வளவு? ஒரு 25ல இருந்து 16 போச்சுனா எவ்வளவுப்பா? 9 டிவைடட் பை இந்த ரெண்டுத்துல எதுப்பா குறைவா இருக்கு? எதோட வேல்யூப்பா கம்மியா இருக்கு? இங்க பாருங்க, ஏதோ இங்க குறைவு தானே இருக்கு டினாமினேட்டர்ல. அப்போ இது ரெண்டுத்துல 16 சின்னதா 25 சின்னதா? 16 தான் சின்னது. இன்டு 100%. அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வரும். இதை 4 அடிச்சா 16, இதை 4 அடிச்சா 25. அப்போ 9 பெருக்கல் 25 எவ்வளவு தெரியுங்களா? 250ல ஒரு 25 போச்சுன்னா 225 டிவைடட் பை 4%. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. அடிச்சோம்னா என்ன ஆகும்? அப்போ ஒரு நாள் 4. அப்போ இதை எதால அடிக்க முடியும்? 4 5 20, 5 நாங்க 20 மீதி 2, 6 நாங்க 24 மீதி 1 இருக்கும். ஒரு 0 போட்டோம்னா 10 ஆகும். 2 10, 5 56.25% எங்க பாருக்கு? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர்.